guys, welcome to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோல்ட் ப்ராசஸ் சோப் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி வந்து மெல்ட் அண்ட் போர் சோப் பத்தி வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலைனா மறக்காம சேனல்ல போய் பாருங்க. இந்த வீடியோல என்ன அப்படினா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அத வந்து எப்படி மேக் பண்றது and அதோட யூசஸ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் வந்து நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், நான் வந்து கிளாஸ் எதுவும் எடுக்கல, நான் வந்து வீடியோ தான் போடுறேன். வீடியோ போடுறத வச்சு நீங்கள் சோப் மேக்கிங் பண்ணிக்கலாம். நான் திருப்பி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், நான் கிளாஸஸ் எதுவுமே கண்டக்ட் பண்ணலை, வீடியோ மட்டும்தான் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். கோல்ட் ப்ராசஸ் சோப் அப்படின்னா என்னன்னா, இதில் வந்து நம்ம எங்கேயுமே வந்து ஹீட்டிங் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளெண்டிங் பண்ணுறது மூலியமாக தான் வந்து சோப் மேக்கிங் வந்து நம்ம பண்ணுவோம். பிளெண்டிங்க்குமே வந்து பிளெண்டர் இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சு ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணி தான் வந்து சோப் மேக்கிங் பண்ணுவோம். இங்கே எங்கேயுமே வந்து நம்ம மெல்ட் பண்ணுறதோ இல்லை கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி ஹீட்டிங் ப்ரொசீஜர் இதில் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படின்னா ஹார்ட் ஆயில், சாஃப்ட் ஆயில் இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா பிளெண்ட் பண்ணுறதுலேயே வந்து பிளெண்ட் பண்ணி அது கூட லையை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா சோப் வந்து மேக் ஆகிடும். இதுதான் வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப்பு. இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். சோப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் சோப் தான். இதில் எங்கேயுமே வந்து நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மிஷினரிஸும் வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். பிளெண்டர் மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பிளெண்டருமே வந்து நீங்கள் ஹேண்ட் பிளெண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மிஷின் மூலியமாக நம்ம போகிற பிளெண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எந்த மிஷினரிஸும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் தான். நேச்சுரலாக பண்ணுற ஒரு சோப் தான் வந்து இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப்பு. இதில் வந்து நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சாஃப்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம், ஹார்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம், அண்டு வந்து ஃப்ளேவர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து லை தான் வந்து மெயின். அடுத்தது வந்து வாட்டர் வந்து நீங்கள் டிஎம் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். டீமினரலைஸ்டு வாட்டர் இல்லைன்னா டிஸ்டைல்டு வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டில் ஏதோ ஒரு வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். நார்மல் வாட்டர் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணவே கூடாது. அண்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம அந்த வெயிட் மிஷின் வச்சுருக்கோங்களோ, அந்த வெயிட் மிஷின் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு அளவில் வந்து ஆயில்ஸோ லையோ வாட்டரோ வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஈவன் நீங்கள் வந்து ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் சோப்பில் போடுறீங்கன்னா கூட அதை கூட நீங்கள் வந்து மெஷர் பண்ணி தான் நீங்கள் வந்து போடணும். அப்படியே எடுத்து போடக்கூடாது. அதுக்காக வந்து வெயிட் மிஷின் வந்து கண்டிப்பாக வேணும். நீங்கள் வந்து பெரிய வெயிட் மிஷின் வச்சுக்கோங்க. சின்னதாக வந்து பாக்கெட் மிஷின் ஒன்று சேல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் வாங்கிக்கலாம். அது வந்து சோப்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து 1லேருந்து 2 ml தான் எசென்ஷியல் ஆயிலில் போடுவோம். அப்போ வந்து நீங்கள் பாக்கெட் மிஷின் வெயிட் மிஷின் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து நம்ம நார்மல் வெயிட் மிஷின் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா மெஷர்மெண்ட் வராது. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த பாக்கெட் ஸ்கேல் மிஷின் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம எசென்ஷியல் ஆயில் அண்டு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்து நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப்பில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்து தேவையில்லை, எசென்ஷியல் ஆயிலே போதும். அதில் இருக்கிற ஸ்மெல்லே வந்து வரும். அதே மாரி உங்களுக்கு ஸ்மெல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த ஸ்மெல் வந்து அப்படியே அந்த ஃப்ரேக்ரன்ஸில் இருக்கும். அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எடுத்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் அப்படின்னு சொல்கிற சோப்பில் வந்து நம்ம போடுறோம். அதனால நீங்களே பார்த்துக்கோங்க, அந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு. யூஸ் பண்ணலாம், பட் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக மாறாது. நீங்கள் எசென்ஷியல் ஆயிலோடு நிறுத்திக்கலாம், அதில் வர ஸ்மெல்லே போதும். எசென்ஷியல் ஆயிலுமே வந்து நீங்கள் பெனிஃபிட்காக யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து பிம்பிள் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ரிங்கிள்ஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு தனித்தனியாக எசென்ஷியல் ஆயிலாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்கின் ப்ராப்ளம் அண்ட் ஒவ்வொரு ஸ்கின் டைப்பு இதுக்கெல்லாம் வந்து எசென்ஷியல் ஆயில் இருக்குது. அந்த ஆயிலெலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே போதும் நேச்சுரல் சோப்பில். இவ்வளோதான் வந்து மெயினாக இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஹார்ட் ஆயில், சாஃப்ட் ஆயில் நீங்கள் சொன்னீங்க. ஹார்ட் ஆயில்னா என்ன, சாஃப்ட் ஆயில்னா என்ன நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ஹார்ட் ஆயில்னா என்ன அப்படின்னா, அந்த சோப்பை வந்து ஹார்டன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். சோப் வந்து ஹார்டாக இருக்கணும்ல, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஹார்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னா, கோகோனட் ஆயிலும் பாம் ஆயில், இது ரெண்டு மட்டும்தான் வந்து
ஒரு சோப்பை வந்து ஹார்டன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது ரெண்டும் வந்து அழுக்கெடுக்கிற வேலையும் பண்ணும். இது ரெண்டுமே வந்து கோகோனட் ஆயிலில் இருக்குது. அது கோகோனட் ஆயில் அண்ட் பாம் ஆயில் இருக்குது. அதனால் இது ரெண்டுமே வந்து ஹார்ட் ஆயிலு. இந்த 2 ஆயில் இல்லாமல் வந்து நம்ம சோப் மேக் பண்ணவே முடியாது. வெறும் சாஃப்ட் ஆயில் வச்சு மட்டும் சோப் மேக்கிங் பண்ண முடியாது. அண்டு அதே மாதிரி வந்து வெறும் ஹார்ட் ஆயில் வச்சு மட்டும் நான் சோப் பண்ணுறதுனாலும் பண்ண முடியாது. சோப்போட டெக்ஸ்சரே மாறிடும். அதோட யூஸே இல்லாமல் போயிடும். 2 ஆயிலும் மிக்ஸ் பண்ணிங்க மட்டும்தான் ஒரு சோப் வந்து ரெடி பண்ண முடியும். ஹார்ட் ஆயிலும் இருக்கணும், சாஃப்ட் ஆயிலும் இருக்கணும். அதேமாதிரி பட்டர்ஸும் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட்டர்ஸ் வந்து சாஃப்ட் ஆயில் கேட்டகரியில் வந்துடும். இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிலில் வந்து நிறைய ஆயில்ஸ் இருக்குது. ஆல்மண்ட் ஆயில் இருக்குது, ஜொஜோபா ஆயில் இருக்குது, அவகேடோ ஆயில் இருக்குது, பட்டர்ஸும் வரும். ஷியா பட்டர், கோகோ பட்டர், இந்த மாதிரி பட்டர்ஸும் வரும் சாஃப்ட் ஆயில் கேட்டகரியில். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது ஒவ்வொரு இதுலேயும். இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து நம்ம சோப்பாக வந்து இது பண்ண போகிறோம். அண்டு லை வந்து என்ன அப்படின்னா, லை வந்து இருக்கிறதுல ரொம்ப கெமிக்கல் அதிகமாக இருக்கிறது தான் வந்து லை. அதை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க, லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதுக்கு NaOHன்னு சொல்லுவாங்க. அதுலேயே மெயின் பார்ட்டு லையும் ஆயிலும் மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் சோப் ரெடி ஆகும். லை வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக இருக்கிற கெமிக்கலாக அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதே வந்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். கிளாஸ் போட்டுடணும், கண்ணுக்கு கிளாஸு, க்ளவுஸு கைக்கு போட்டுக்கோங்க, மாஸ்க்கு, இந்த மாதிரி வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்டில் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து அந்த லையை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்போ ஹேண்டில் பண்ணுறதுனாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பக்கத்தில் யாரும் இல்லாத மாதிரி நீங்கள் மட்டும் இருந்து அந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் லையை வந்து யூஸ் பண்ணுங்கள். லை தான் ரொம்ப அதிகமாக கெமிக்கல் இருக்குது. அதை எப்படி நீங்கள் வந்து சோப்பில் போட்டால் நேச்சுரல் சோப் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் அதோட வேலையை. நீங்கள் வந்து லையை வந்து மிக்ஸ் பண்ணி சோப் செய்கிறீங்க. அதை எடுத்த உடனே நீங்கள் போட போகிறது கிடையாது, போடவும் கூடாது. சோப்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஒரு 45 டேஸ் வந்து 50 டேஸ் வந்து விட்டுறணும். அந்த லை வந்து நீங்கள் 45 டேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா சோப்பை வந்து அன்மோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஏர் சர்க்குலேட் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து சோப்பை வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த லை வந்து காற்றோட கரைஞ்சிரும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் சோப்பாக மாறிடும். இதுதான் அதோட ப்ரொசீஜரே. அதாவது 45 டேஸில் இருக்கிறதுல தான் வந்து அந்த லை வந்து கரையிறதே. அதனால தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் சோப் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஸ்கின் வந்து ஆக்சுவலாக நானே வந்து ஒரு டைம் சோப் மேக்கிங் பண்ணும்போது லை வந்து என்னோடய கையில் தெரியாமல் பட்டுருச்சு. நான் க்ளவுஸ் போடாமல் பண்ணினதுனால பட்டதுக்கு எனக்கு லைட்டாக தான் பட்டது. அது ஃபுல்லாக கையெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நீங்கள் அந்த சோப் மேக்கிங்லாம் பண்ணிவிட்டு உடனே சோப்பை யூஸ் பண்ணிடாதீங்க. அதை வந்து ஒரு 45 டேஸ் வந்து வச்சுட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த சோப்பெல்லாம் வந்து நீங்கள் பேபிஸ்க்கெலாம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தனியாக ஒரு ரெசிபி இருக்குது. சென்சிட்டிவ் ஸ்கின்னும் பேபி ஸ்கின்னும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சோப் மேக் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ரெசிபி இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் 50 டேஸ் 60 டேஸ் நீங்கள் வந்து சோப்பை வந்து க்யூரிங்கில் வச்சுட்டிங்கன்னா கூட ஓகே தான். ஏன்னா அவங்க ஸ்கின்னெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ், பேபி ஸ்கின்லாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி சோப்பு இன்னும் ஃபுல்லாக நேச்சுரலாக மாறணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஒரு 60 டேஸ் கூட விட்டுடலாம். அப்படியே விட்டுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த சோப்பில் இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜே நீங்கள் வந்து உடனே யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் ஹார்ட் ஆயில் பார்த்தாச்சு, சாஃப்ட் ஆயில் பார்த்தாச்சு, லையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃப்ளேவர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃப்ளேவர்னால் என்ன அப்படின்னா, இப்போ வெறுமனே நம்ம வந்து ஆயிலு பட்டர் வச்சு சோப் வந்து பண்ணுறோம். அந்த சோப்பு வந்து என்ன சோப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ ஃப்ளேவர் ஏதாவது கொடுத்தா தான் அதை வந்து இப்போ ஒரு பீட்ரூட் பவுடர் போட்டு செய்கிறீங்கன்னா பீட்ரூட் சோப்பு, கேரட் சோப்பு, அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஃப்ளேவர் போடணும். ஃப்ளேவரில் வந்து நீங்கள் பவுடர் பேஸில் வந்து போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பவுடர் வந்து எவ்வளோ கிராமுக்கு சோப்பு செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு 100 கிராமுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 கிராம் வரைக்கும் பவுடர் வந்து எடுத்துக்கலாம். அதே நீங்கள் 1 kgக்குன்னா நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்கிறதுன்னு. அந்த மாதிரி நீங்கள் என்ன ஃப்ளேவர் வந்து யூஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிவிட்டு பீட்ரூட் சோப்பா, பீட்ரூட் பவுடரு, அண்டு வந்து நீங்கள் அதை வந்து எந்தெந்த மூலியமா வந்து பீட்ரூட்டை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். பீட்ரூட் பவுடர் போடலாம். பீட்ரூட்டை வந்து நீங்கள் அதோட ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, அதை வந்து ஐஸ் க்யூபாக மாற்றி அதை போடலாம். அண்ட் வந்து நீங்கள் ஆயிலில் வந்து நீங்கள் கோகோனட் ஆயிலில் வந்து பீட்ரூட்டை வந்து நீங்கள்
சோக் பண்ணி இன்ஃப்யூசன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, இன்ஃப்யூஸ்டு மெத்தடுன்னு. அந்த மாதிரி எந்தெந்த டைப்லாம் வந்து நீங்கள் ஒரு நேச்சுரலை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த மூலியமாக நீங்கள் கொண்டு வந்து சோப்பை வந்து மேக் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நீங்கள் இதில் வந்து பியூரி ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பவுடரு பியூரி நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரெண்டையுமே வந்து நீங்கள் ஆயில் கூடவே வந்து மிக்ஸ் பண்ணிடணும். ஆயிலெலாம் மெஷர் பண்ணி அந்த ஆயில் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வைப்போம் ஒரு டைம். அந்த டைம்லேயே வந்து நீங்கள் பவுடராக இருக்கட்டும் இல்லை பியூரி ஆட் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். பியூரியுமே வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பீட்ரூட்டோ கேரட்டோ வந்து அரைக்கக்கூடாது. நீங்கள் வந்து டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணி தான் அந்த இதை வந்து நீங்கள் அரைக்கணும். அந்த பியூரி வந்து நீங்கள் இதில் போட்டுடலாம். வாட்டர் யூஸ் பண்ணி பீட்ரூட் கேரட் இதெல்லாம் வந்து நீங்கள் அரைக்கக்கூடாது. அந்த பியூரி வந்து நீங்கள் ஆயில் கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் மில்க் ஆட் பண்ணுறீங்க, ஜூஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மில்க்கு ஜூஸ் எல்லாம் வந்து நீங்கள் வாட்டர் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்களா அப்போவே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மில்க்கோ இல்லை ஜூஸோ வந்து எடுத்து அதை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஐஸ் ட்ரேயில் வந்து அந்த ஜூஸோ மில்க்கோ ஊற்றி அதை ஐஸ் க்யூபாக மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து லைக் கூட தான் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அதை வந்து நீங்கள் ஆயில் கூட வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. பவுடரு பியூரி மட்டும்தான் வந்து ஆயில் கூட மிக்ஸ் பண்ணணும். ஜூஸு மில்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஐஸ் க்யூபாக மாற்றி அதை வந்து நீங்கள் லைக் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நீங்கள் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி பெனிஃபிட் உங்களுக்கு என்ன ஸ்கின் ப்ராப்ளம் உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எசென்ஷியல் ஆயிலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொன்ன எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி தான் 100 கிராமுக்கு 1லேருந்து 2 ml தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலுக்கு நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. அது வந்து தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் சோப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இதோடவே வந்து நிறுத்திக்கலாம், அவ்வளோதான். ஒரு சோப் மேக்கிங்க்கு வந்து இதில் வந்து தேவை அவ்வளோதான். கோல்ட் ப்ராசஸ் சோப்னா வந்து இதுதான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டுனா நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன இதுவோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்.